செயின்ட் அலெக்சிஸ் ஃபால்கோனேரி கிபி 13ஆம் நூற்றாண்டுல பிளாரன்ஸ் நகரோட செல்வ செழிப்பான பணக்கார குடும்பத்துல பிறந்திருக்காரு. இவரோட தந்தை பெர்னார்டு ஃபால்கோனேரி வர்த்தக இளவரசராகவும் ஒரு அரசியல் கட்சியில முக்கிய தலைவராகவும் இருந்திருக்காரு. திருத்தந்தைக்கு நெருக்கமான வோல்ஃப் அரசியல் கட்சியை சார்ந்தது இவரோட குடும்பம். செல்வ செழிப்பான குடும்பமா இருந்தாலும் அலெக்சிஸ் பணிவோடையே வளர்க்கப்பட்டிருக்காரு. இதனாலேயே ஆழ்ந்த பணிவும் இறை நம்பிக்கையும் கொண்டவரா வளர்ந்திருக்காரு. ஒரு கட்டத்துல அலெக்சிஸ் லவ்தேசின்னு அழைக்கப்படக்கூடிய அர்ச்சிஸ்டர் கன்னிமரியாவின் தோழமை கூட்டுறவு பக்தி குழுவுல இணைச்சிருக்காரு. அங்க வச்சுதான் தன்னோட ஆன்மீக பயணத்துக்கு மிக முக்கியமான 6 தோழர்களை சந்திச்சிருக்காரு. கிபி 1233ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் அலெக்சிஸும் அவரோட 6 தோழர்களும் அன்னை மரியாவோட திருக்காட்சியை காணக்கூடிய பேரு பெற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு 7 பேரும் சேர்ந்து செர்விக்ஸ், அதாவது மரியாளின் ஊழியர்கள் துறவர சபையை நிறுவியிருக்காங்க. அலெக்சிஸ் தன்னோட குடும்பத்தையும் தன்னோட சொத்துக்களையும் கைவிட்டு நகருக்கு வெளியே அமைதியான இடத்திலையும் அதுக்கு பிறகு மோண்டோசினோரியோ மலையிலையும் தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. ஒரு கட்டத்துல செல்வந்தரா இருந்த அலெக்சிஸ் அதே நகரத்துல யாசகம் பெற்று வாழ்ந்திருக்காரு. தன்னோட தோழர்களுக்காகவும் யாசகம் பெற்றிருக்காரு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்திருக்காரு அலெக்சிஸ். தான் தகுதியற்றவா அப்படின்னு குருத்துவ வாழ்க்கைய தவிர்த்திருக்காரு. அலெக்சிஸோட சொந்த மருமகளான செயின்ட் ஜூலியானா ஃபால்கனேரி அலெக்சிஸ் கிட்ட தான் துறவர பயிற்சி பெற்றிருக்காங்க. அலெக்சிஸ் இறந்து போன அதே நாள்ல தான் அவரோட 6 தோழர்களுக்கான நினைவு நாளும் கொண்டாடப்படுது. February 17 செயின்ட் அலெக்சிஸ் ஃபால்கோனேரி ஃபீஸ்ட் டே.